الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الشهر الحرام قتال فيه قل قتال فيه كبير وصد عن سبيل الله وكفر به إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, நாம் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை மிக தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அதன் வரிசையிலே நாம் இதுவரைக்கும் 212 ஆயத்துகளை முடித்து 213 218 ஆயத்துகள் வரைக்கும் உள்ள விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே இப்பொழுது நாம் காண இருக்கின்ற ஆயத்தினுடைய எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் 217வது ஆயத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆயத் பாடத்தின் அடிப்படையிலே வரிசை கிரகமாக எண்ணிக்கையை பார்த்தால் 304வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். 304. சரி, இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். பாடம் 304, குழப்பத்திலிருந்து பாதுகாவல் தேட வேண்டும். உண்மையிலேயே குழப்பம் என்பது மனிதர்கள் மீது இறங்கக்கூடிய ஒரு பெரும் முசீபத்தாக, ஒரு பெரும் குழப்பத்திலிருந்து பாதுகாவல் தேடுவது மிக அவசியமாக இருக்கிறது. குழப்பம் என்பது பல விஷயங்களில் இருக்கிறது. உதாரணமாக வரக்கூடிய குழப்பங்கள், வந்து முடிந்த குழப்பங்கள், நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பு தேடியும் இருக்கிறார்கள். நமக்கு பாதுகாப்பு தேடச் சொல்லி நசீஹத்தும் உபதேசம் செய்திருக்கிறார்கள். தொழுகையிலேயும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தி அதாபில் கப்ரி வ ஃபித்னத்தி தஜ்ஜால் வ ஃபித்னத்தி துன்யா வ ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். ஒவ்வொரு குழப்பத்தை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும் என்றால் இவைகளெல்லாம் அதில் குறிப்பாக தஜ்ஜாலுடைய குழப்பம் இருக்கிறது. நம்முடைய தீனையே தீனுக்கே அபாயம் விளைவிக்கும் ஒரு பெரிய ஒரு நாசக்கார குழப்பமாக இருக்கிறது. அதேபோல் ஃபித்னத்தி அதாபில் கபர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் நிசா. பல குழப்பங்களில் இருந்து எதெல்லாம் நம்முடைய தீனை கெடுக்கக்கூடிய குழப்பங்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடி சொன்னார்கள். ஃபித்னத்தில் மால், ஒவ்வொரு விஷயத்தை விட்டும். ஆனால் இங்கு சொல்லப்படக்கூடிய ஃபித்னாக்கள் அதையெல்லாம் தாண்டி தீனை நாசமாக்கி குஃப்ர் ஷிர்கின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய குழப்பம் இருக்கிறதே, இதை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தி அதாபில் கப்ரி, மாதிரி ஃபித்னத்தி அதாபில் ஃபித்னத்தி மஸீஹி தஜ்ஜால், ஃபித்னத்தி துன்யா, பல விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு. அதே மாதிரி இங்கே ஃபித்னத்தி, அதாவது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர் வ அஊது பிக்க மின் அதாபில் கபர். இதையெல்லாம் விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேட சொல்லி நமக்கு வசியத் செய்திருக்கிறார்கள். எனவே இங்கு வரக்கூடிய ஃபித்னா அதையெல்லாம் தாண்டி குஃப்ர் ஷிர்க்குடைய அளவிற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஃபித்னா என்பது கொலை செய்வதை விட மிகப்பெரிய தீங்காக இருக்கிறது, கொலை செய்வதை விட மிகப்பெரிய கடுமையானதாக இருக்கிறது என்பதையும் இந்த ஆயத்திலே தெளிவாக விளக்குகிறது. இங்கு வரக்கூடிய ஃபித்னா ஒரு மனிதனை தீனை விட்டு தூரமாக்கி விடக்கூடிய ஒரு ஃபித்னாவாக இருக்கிறது. எனவே இதை விட்டும் அல்லாஹ்விடம் நாம் பாதுகாவல் தேட வேண்டும். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் நமக்கு அதை பற்றிய தெளிவான ஆயத்துகளின் விளக்கங்களையும் நமக்கு எடுத்துக் கூறுகிறார். வாருங்கள் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராமி கிதாலின் ஃபீஹி. எஸ்அலூனக, அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள், அனிஷ் ஷஹ்ரில் ஹராமி, கண்ணியமிக்க மாதங்களை பற்றி கேட்கிறார்கள். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, ரஜப், முஹர்ரம், இந்த 4 மாதங்கள் சிறப்புற்ற மாதங்களாக ஷஹ்ருல் ஹராம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மாதங்களை பற்றி நிராகரிப்பவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள், அதிலே போர் செய்யலாமா என்பதாக கேட்கிறார்கள். கிதாலின் ஃபீஹினா, அதிலே போர் செய்வது சம்பந்தமாக அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள்.
குல் நபியை சொல்லுங்கள், கிதாலுன் ஃபீஹி கபீருன், அந்த மாதத்திலே, அந்த மாதங்களிலே போர் செய்வது என்பது பெரும் பாவம்தான். வசத்துன் அன் சபீலில்லாஹி, இன்னும் மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சேருவதை விட்டும் மக்களை நீங்கள் தடுப்பதும், குஃப்ரும் பிஹி, இன்னும் அவனை கொண்டு நிராகரிப்பதும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுப்பதும், இன்னும் அவனை நிராகரிப்பதும், அல்லாஹ்வ குஃப்ரும் பிஹி, அவனை நிராகரிப்பதும், ஒல் மஸ்ஜிதில் ஹராமி, இன்னும் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வருவோரை தடுப்பதும், ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹரம் ஷெரீஃபிற்கு வருபவர்களை நீங்கள் தடுப்பதும், இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு, இன்னும் அங்கு வசிப்போர்களை, நம்பிக்கை கொண்டு அங்கு வசிப்போர்களை அங்கிருந்து வெளியாக்குவதும், அக்பரு ஐந்தல்லாஹ், அல்லாவிடத்திலே மிக பெரும் பாவமாக இருக்கிறது, அதைவிட பெரும் பாவமாக இருக்கிறது. வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்லி, குழப்பம் செய்வது என்பது கொலை செய்வதை விட மிக கொடிய ஒரு பாவமாக இருக்கிறது, மிக கொடிய பாவங்களாக இருக்கிறது. வலா யஸாலுன யுகாத்திலூனக்கும் ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும் இன் இஸ்ததாஉ, வலா யஸாலுன யுகாத்திலூனக்கும், உங்களை உங்கள் மார்க்கத்திலிருந்து திருப்பிவிடும் முறை உங்களை எதிர்த்து ஓயாது போர் செய்து கொண்டே இருப்பார்கள். வலா யஸாலுன யுகாத்திலூனக்கும், உங்களிடம் போர் செய்து கொண்டே இருப்பார்கள், அந்த குஃபார்கள் உங்களிடம் போர் செய்து கொண்டே இருப்பார்கள். ஹத்தா யருத்தூக்கும், உங்களை திருப்பும் வரை, அன் தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை விட்டு திருப்பும் வரை அவர்கள் போர் செய்தே கொண்டே இருப்பார்கள். இனிஸ்ததாஉ, அவர்களுக்கு சாத்தியப்பட்டால், அது அவர்களுக்கு அது நிராகரிப்பவர்களுக்கு அது சாத்தியமாக இருந்தால், உங்களை விட்டு, உங்களுடைய தீனை விட்டும் திருப்பும் வரை உங்களோடு அவர்கள் போர் புரிந்து கொண்டே இருப்பார்கள். ஒமை யர்ததித் மின்கும் அன் தீனிஹி, எவர் உங்களிலிருந்து அவருடைய மார்க்கத்தை விட்டும் புனித இஸ்லாத்தை விட்டும் முர்த்ததாகி விடுகிறாரோ, திரும்பி விடுகிறாரோ, ஃபயமுத் வஹுவ காஃபிருன் ஃபயமுத், அவ்வாறு என்ன செஞ்சாரு, மார்க்கத்தை விட்டு நிராகரித்து விட்டு அதே நேரத்தில் இறந்துட்டார். ஒஹுவ காஃபிர்னா ஒரு காஃபிரான் நிலையிலேயே, ஃபயமுத் ஒஹுவ காஃபிருன்னா அவர்கள் காஃபிரான நிலையிலேயே மரணித்து விட்டால், ஃபவுலாயிக ஹபிதத் ஆமாலுஹும், அவர்களுடைய அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும். ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்திலேயும் வீணாகிவிடும். வல் ஆஹிரா, மறுமையிலேயும் வீணாகிவிடும். ஃபவுலாயிக அஸ்ஹாபுன்னார், இன்னும் அவர்கள்தான் நரகவாசிகளாக ஆகிவிடுவார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், இன்னும் அவர்கள் அதிலே நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். இன்னல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ, வல்லதீன ஹாஜரு, இன்னும் ஹிஜ்ரத் செய்து சென்றார்களோ, வஜாஹது ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்தார்களோ, உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ், அவர்களும் தான் அல்லாஹ்வின் கருணையை எதிர்பார்க்கிறார்கள். உலாயிக யர்ஜூன, அவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள். ரஹ்மத் அல்லாஹ், அல்லாஹுடைய கருணையை எதிர்பார்க்கிறார்கள். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான். இப்போ இந்த ஆயத்துல நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னங்கிறது ஓரளவு புரியுது, எது சம்பந்தமாக பேசப்படுது என்பதையும், அந்த காஃபிருடைய கேள்விக்கு பதில் சொல்லப்படுறது, அது எதுவும் பெரும் பாவம் என்பதையும், எதுவெல்லாம் அல்லாஹுத்தாலா வெறுக்கிறான், இந்த காஃபிருடைய எண்ணங்கள் என்ன, அவர்கள் எதை ஆசைப்படுகிறார்கள் என்பதாகவும், நாம் மூமீன்கள் எவ்வாறு ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் இங்கு சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமான தஃப்சீரை பார்ப்போம் வாருங்கள். யஸ்அலூனக அனிஷ் ஷஹரில் ஹராமி கிதாலின் ஃபீ, காஃபிர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள் ஷஹருல் ஹராமிலே போர் செய்வது சம்பந்தமாக. ஷஹருல் ஹராம் என்பது அந்த 4 மாதங்கள், முஹர்ரம், ரஜப், தில்காதா, தில்ஹிஜ்ஜா, இந்த 4 மாதங்களிலே போர் செய்வது சம்பந்தமாக காஃபிர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். நிராகரிப்பவர்கள் அதிலே போர் செய்யலாமா என்பதாக கேட்கிறார்கள். நீங்க என்ன சொல்லுங்க? ஐ யஸ்அலுக அஸ்ஹாபுக் யா முஹம்மத், உங்களுடைய தோழர்கள்,
சஹாபிகள் கேட்குறாங்க, எஸ்அலுக்கு உங்களிடம் கேட்கின்றார்கள், அஸ்ஹாபுக் உங்களுடைய தோழர்கள் கேட்கிறார்கள், யா முஹம்மத் ஓ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அனில் கிதாலி சண்டை போடுவதை பற்றி ஃபி ஷஹரில் ஹராமி ஷஹருல் ஹராம் ஷஹருல் ஹராமுடைய அந்த மாதங்களிலே சண்டை போடுவதை பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். ஐயஹுல்லு ஹல்ல யஹில்லு ஐயஹில்லு லஹுமுல் கிதாலு ஃபீ அதிலே போர் செய்வது அவர்களுக்கு ஹலால் ஆகுமா என்பதாக கேட்கிறார்கள். இந்த ஆயத் சம்பந்தமான சபபு நுசூல் லேசான முறையில் மேலே நம்முடைய கிதாபுடைய ஆசிரியர் தெளிவாக கொண்டு வந்தார்கள். அது விஷயமாக நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனால் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு 8 நபருக்கு அமீராக ஆக்கி ஒரு படையை குறைஷிகளுடைய ஒரு ஒட்டக கூட்டத்தை பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கின்றார்கள் பத்னு நஹ்லா என்ற இடத்திற்கு. ஆனால் அனுப்புவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை குறிப்பிடாது ஒரு கடிதத்தை கொடுத்து சென்று கொண்டே இருங்கள், 2 நாட்கள் கழித்து இந்த கடிதத்தை பிடித்து படியுங்கள் என்றார்கள். அவங்க போய் கொண்டிருக்கும் போதே என்ன செய்கிறாங்க, இடையில சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இன்னொரு சஹாபியுடைய ஒட்டகங்கள் தொலைந்து போனவுடனே அவங்க 2 ஒட்டகத்தை தேடி போகிறாங்க. மீதமுள்ள 6 நபர்களும் பத்னு நஹ்லால போய் பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி எனது கடிதத்தை பிரித்து பார்க்கும்போது இங்கே பத்னு நஹ்லாக்கு போங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு போய் இறங்கின உடனே அங்கே ஹதரமி, அதாவது ஹதரமி என்பவர் அம்ர் இப்னு ஹதரமி என்ற ஒரு காஃபீர் அங்கே இருக்கார். அவரோட கூட ஒரு 3 பேர் இருக்காங்க. இவங்க இறங்கின உடனே என்ன செஞ்சுறாங்க, அந்த ஹதரமியை கொண்டுட்டு இது 2 பேரையும் கைதியாக பிடிக்கிறாங்க. ஒருத்தர் அங்கிருந்து ஓடியறார். சரி, ஓடினதுக்கு பிறகு இப்போ இவங்க வேகமாக என்ன செஞ்சாங்க, இவங்க நினச்சிக்கிட்டாங்க ஜுமாதுல் உஹ்ராவுடைய கடைசின்னு சொல்லி பார்த்தா இது ரஜபுடைய ஆரம்பம். அப்போ நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வராங்க. கைதியில் கொண்டு வந்து முஸ்லீம்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. நாங்கள் காஃபிர்கள்ட்ட பேச்சு பரவுது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துகிறேன், மாதங்களை சங்கைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இப்படி எங்களுடைய பொருளையும் எடுத்துக்கொண்டு எங்களுடைய நபரையும் கொலை செஞ்சுட்டாரு, ரத்தம் ஓட்டிட்டாரு என்பதாக பேச்சை பரவிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஆயத்து இறங்குது என்பதை நாம் சபபு நுசூலில் பார்த்துருந்தோம். பாருங்க, அப்போ என்ன செய்கிறாங்க, ஐயஹில்லு லஹுமுல் கிதாலு ஃபீஹி அதிலே கித்தால் செய்வது, அதிலே சண்டை செய்வது ஹலாலாகுமா என்பதாக கேட்கிறார். ஹலாலாகுமா என்பதாக கேட்கிறார்கள். சரி, அப்போ இந்த இடத்துல யார் கேட்குறாங்கங்கிறதுலே ஒரு சின்ன இஃப்திலாஃப் வருதுங்கிறாங்க. ஒன்று வந்து முஸ்லீம்கள் தான் கேட்குறாங்க, அதாவது என்னது அவங்க தப்பு செஞ்சிட்டோமே, இந்த மாதிரி ஒரு பெரிய தவறு இழைச்சிட்டோமேங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க, ஹரம் உடைய மாதங்களில் சண்டை போடக்கூடாது, நம்ம இப்படி செஞ்சிட்டோமேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால கேட்குறாங்க. இன்னும் சிலருடைய முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால் முஷ்ரிக்கீன்கள் தான் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, முஸ்லீம்கள்கிட்ட குறையின் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் கொலை செய்யக்கூடாத இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி குறையின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, கேட்கிறார்கள். சரி, குல் கித்தாலுன் ஃபீஹி கபீருன் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதத்திலே சண்டை செய்வது என்பது மிக பெரும் பாவமாக இருக்கிறது. அதாவது குல் லஹுமுல் கித்தாலு ஃபீஹி அம்ருஹு கபீருன் நபியை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க, அல் கித்தாலு ஃபீஹி அதிலே சண்டை செய்வது என்பது அம்ருஹு அதனுடைய விஷயம் கபீருன் பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது, மிக பெரும் பாவமாக இருக்கிறது. விஸ்ருஹு அலீமுன் அதனுடைய பாவம் இருக்குது மிக கடுமையானது, மிக பிரம்மாண்டம், பெரிய பாவமாக இருக்கிறது. வலாக்கின் ஹுனாக்க மாஹு அலமு வ அக்தரு. சரி, அந்த மாசத்துல சண்டை போடுறது, அந்த மாதத்தில் கொலை செய்வதெல்லாம் வந்து பெரும் பாவம், பெரிய ஒரு பாவம் தான். என்றாலும் ஹுனாக்க இங்கு மாஹு அலமு வ அக்தரு அதைவிட மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்து விட்டது. அக்தரு அதைவிட மிகப்பெரிய ஒரு அபாயமான ஒரு விஷயம் இருக்கிறது. அப்ப என்ன, அந்த மாதத்துல பொதுவா வந்து சொல்றதா சண்டை போட தப்பு, பெரிய தப்பு தான். அப்ப அந்த மாதத்துல பொதுவாக சண்டை போடக்கூடாதுங்கிறது தான் ஜும்ஹூருடைய உலமாக்களுடைய கருத்துக்களாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க சண்டை போட்டால் நீங்கள் சண்டை போடுங்கன்னு சொல்லி முன்னால் வந்து ஆயத்துகள் இருந்து நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க,
அப்போ அதை விட பெரிய ஒரு விஷயங்கள் நீங்க செய்றீங்க. பஹு அது என்னது? வசத்துன் அன் சபீலில்லாஹி வ குஃப்ரும் பிஹி. அப்போ அதை விட பெரிய ஒரு பாவமான காரியத்தில் நீங்க ஈடுபடுறீங்க. அது என்ன? சத்துன் அன் சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதை விட்டு தடுப்பது. வ குஃப்ரும் பிஹி, அதே மாதிரி அல்லாஹ்வை கொண்டு நிராகரிப்பது. வல் மஸ்ஜிதுல் ஹராமி, அப்போ அல்லாஹ்வுடைய பாதை விட்டும் தடுக்கிறீர்கள், மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் தடுக்கிறீர்கள். மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் தடுக்கிறீர்கள். வ இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு அக்பரு இன்தல்லாஹ். அப்போ அந்த ஊர்வாசிகளை, ஹரமுடைய வாசிகளை அங்கே விட்டு, அவங்க ஈமான் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அங்கிருந்து அவர்களை வெளியாக்குவது, அங்கிருந்து வெளியாக்குவது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில். அதாவது மன்உல் முஃமினீன அன் தீனில்லாஹி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் மூமின்களை தடுப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் மூமின்களை தடுப்பது பெரும் பாவமாக இருக்கிறது. வ குஃப்ருஹும் பில்லாஹி, இன்னும் அந்த காஃபிர்கள் அல்லாஹுவை கொண்டு நிராகரிப்பது, அல்லாஹுவை கொண்டு நிராகரிப்பது பெரும் பாவமாக இருக்குது. வ சத்துஹும், இன்னும் சத்துஹும் அவர்களை தடுப்பது, மூமின்களை தடுப்பது, அனில் மஸ்ஜிதுல் ஹராமி, அனில் மஸ்ஜிதுல் ஹராமி, மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு தடுப்பது. யானி அதாவது மக்காவை விட்டு தடுப்பது. முஷ்ரிக்கீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்தார்கள். இன்னும் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு அவங்கள ஷஹ்ரே ஹராமுடைய மாதத்தில் திருப்பினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அடுத்து வரக்கூடிய அந்த ஷஹ்ருல் ஹராமுடைய மாதத்தில் அல்லாஹ் வெற்றியை அவங்களுக்கு கொடுத்தான். முஷ்ரிக்கீன்கள் என்னது, இதை ஒரு குறையாகவே பேசினார்கள். பாருங்க, இது போன்று ஷஹ்ருல் ஹராம்ல சண்டை போடுறாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு தான் அல்லாஹ் தஆலா அதை விட பெரிய பாவம் நீங்கள் செய்கிறது என்பதாக சொன்னாங்க. ஏன்னா அங்கே அம்ர் இப்னு ஹதரமி அவர்கள் கொல்லப்பட்ட விஷயமும் அதுக்கு இடையில தான் வருது. சரி, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுக்கிறது, மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு தடுப்பது, அங்குள்ள மக்களை அதை விட்டு வெளியாக்குவது அதை விட பெரும் பாவமாக இருக்கிறது. அப்போ யானி மக்காவை விட்டு வெளியாக்குவது. இஹ்ராஜுக்கும் மினல் பலதில் ஹராமி வ அன்தும் அஹ்லுஹு வ ஹுமாத்துஹு, இஹ்ராஜுக்கும் இன்னும் உங்களை வெளியாக்குதல், மினல் பலதில் ஹராம், ஹராம் உங்களுடைய வெளியாக்குதல். யார? மஸ்ஜித் பலதில் ஹராம், கண்ணியமிக்க அந்த ஊரை விட்டு வெளியாக்குறது. அஹ்லஹு, அங்கே உள்ளவங்களை, அன்தும் அஹ்லுஹு, நீங்கள் அங்கே உள்ளவங்களா இருந்த நிலையில் உங்களை அதிலிருந்து வெளியாக்குவது. ஹுமாத்துஹு, நீங்கள் அதனுடைய பாதுகாவலராக இன்னும் அந்த ஊர்வாசிகளாக இருக்கும் நிலையில் மஸ்ஜித் ஹராமை விட்டு உங்களை வெளியாக்குதல் என்பதும், அதாவது உங்களுடைய வெளியாக்கு, இஹ்ராஜுக்கும், உங்களை வெளியாக்குதல் என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அதாவது உங்களுடைய வெளியாக்குதல், நீங்கள் வெளியாக்குறீங்க, அது மிகப்பெரிய ஒரு பாவத்திற்குரிய செயலாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. சரி, ஃபைதஸ்தஅலமு கிதாலக்கும் குல்லு தாலிக்க ஆலமு விஸ்ரன் வ தம்பன் இன்தல்லாஹ். அப்போ அல்லாஹ்விடத்தில் குல்லு தாலிக்க ஒவ்வொன்றும், ஆலமும் இஹ்ராஜுக்கும்ங்கிறது உங்களை வெளியாக்குதல்னு சொல்லலாம். இஹ்ராஜுக்கும் சஹாபாக்களை பார்த்து எல்லாம் சொல்லுவோம், உங்களை வெளியாக்குதல். இன்னொரு பலதில் ஹராமி, பலதுல் ஹராமை விட்டு உங்களை வெளியாக்குதல். அன்தும் அஹ்லுஹு, நீங்களோ அஹ்ல் அந்த மஸ்ஜிதுல் ஹராமாசியாக, அதாவது மக்காவாசியாக இருக்கீங்க. வ ஹுமாத்துஹு, அதனுடைய பாதுகாவலராக இருக்கும் நிலையில உங்களை வெளியாக்குதல் மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. அப்போ இந்த செயல் குள்ளுதாலிக்கு, இந்த ஒவ்வொரு செயலும் ஆலமு விஸ்ரன் வ தம்பன், பாவத்தாலும் இன்னும் பெரிய தீமையாலும் மிகப்பெரியதாக இருக்கிறது. இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில். மின் கத்லி, கொலையை விட, மன் கத்தல்து மினல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்கீன்களிலிருந்து நீங்கள் யாரை கொலை செய்தீர்களோ அந்த கொலை செய்வதை விட அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தீமை எதுவென்றால், அங்கு உள்ள, அதாவது அங்கிருந்து மக்காவிலிருந்து ஹரமிலிருந்து அதனுடைய பாதுகாவலர்களாக, அதனுடைய அங்குள்ள அதனுடைய மக்காவாசிகளாக நீங்கள் இருக்கும் நிலையிலே மஸ்ஜிதுல் ஹராம், பலதில் ஹராமை விட்டு உங்களை வெளியாக்குதல் இருக்குது, அதை விட பெரும் பாவமாக இருக்கிறது.
ஆனால் மோமின்கள் கொலை செஞ்சுட்டு ஒரு உள்ளத்தில் ஒரு நெடல் இருந்துச்சு, கொலை ஏற்பட்டுருச்சே என்பதாக ஒரு நெடல் இருந்து கொண்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், பதில் கொடுக்குற மாதிரி நீங்கள் செய்ததை விட அவர்கள் செய்வது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. நீங்கள் செய்கிறதை விட அவங்க செஞ்சது என்னது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்போ அதான் சொல்கிறான், ஃபைதா இஸ்தஅலமு கிதாலக்கும் லஹும் ஃபி ஷஹரில் ஹராமி ஃபல் யுஅலிமு அன்ன மர்தகபூஹு ஃபி ஹக்கின் நபிய் வல் முஃமினீன அஅலமு வஅஷ்னா. ஃபைதஸ்தஅலமு அவர்கள் அதை பெரிதாக கருதினால், எத கிதாலக்கும் உங்களுடைய அந்த சண்டையை, நீங்கள் போட்ட சண்டையை அவர்கள் பெரிதாக கருதினால், அதை பெரிய தவறு, அது மாதிரி பெரிய தவறு கிடையாது என்பதாக அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தால், அவங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், லஹும் நீங்கள் அவங்களோட சண்டை போடுறது பெருசாக நினச்சாங்கன்னா, எதில் ஷஹரில் ஹராம், ஹராமுடைய மாதங்களுக்கு சங்கையான மாதங்களில் அவர்களோடு நீங்கள் சண்டை போடுவதை பெரிதாக அவர்கள் நினைத்தால், பல் யுஅலிமு அவர்களுக்கு சொல்லுங்கள், அல்லது ஃபல் யஅலம் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் சொல்லலாம். என்ன, அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், அன்னமா இர்தகபூஹு அவர்கள் எந்த ஒரு பாவத்தை செய்தார்களோ, நிச்சயமாக எந்த பாவத்தை அவர்கள் செய்தார்களோ, ஃபி ஹக்கின் நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹக்கிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கண்ணியத்திலே, அவங்களுடைய அந்த உயர்விலே எந்த ஒரு பாவத்தை செய்தார்களோ, ஒல் மூமினின் மூமின்களுடைய ஹக்கிலே எந்த ஒரு பாவத்தை செய்தார்களோ, அது அஅலமு அது மிகப்பெரியதாக இருக்கிறது. ஓ அஷ்னாவு இன்னும் மிக கேவலமானதாக கெட்டதாக இருக்கிறது. அப்போ அதை விட இது பெரிதாக இருக்கிறது. முஷ்ரிக்கீன்கள் ஹஜ்ஜை விட்டு இஸ்லாத்தை விட்டு மனிதர்களை தடுத்தாங்க, மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு தடுத்தாங்க. இதெல்லாம் அதே மாதிரி அங்கே உள்ளவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வெளியாக்குனாங்க, மூமின்களை வெளியாக்குனாங்க, அவர்களை நோவினை செய்தார்கள். அது மாதிரி அவங்கள ஹிஜ்ரத் செய்ய வச்சாங்க, மக்காவை அவங்க விட்டுட்டு போனாங்க. இதெல்லாம் என்னது, இதுக்கெல்லாம் அவங்கள அல்லாஹ் என்னது மக்காவாசிகளை ஆக்கியிருக்கும் நிலையில இவர்களுடைய அந்த குழப்பத்தினால அவர்கள் வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. எந்த அளவுன்னு சொன்னால், அவங்க என்னது மஸ்ஜிதுல் ஹராமுடைய இந்த ஹக்குகள் நிறைவேற்றக்கூடியவங்களா இருந்தாங்க, அதனால வெளியாயிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட செயல் இருக்குத, இது மிக கேவலமானதாக, மிக வெறுப்பிற்குரிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு தான் சொல்றான், வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்லி. அப்போ ஃபித்னத்து, ஃபித்னா என்பது அக்பரு மினல் கத்லி, கொலை செய்வதை விட மிக பெரியதாக இருக்கிறது. அப்போ இன்னொரு இடத்துல முன்னாடி போன ஆயத்தில் அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல் என்பதாக இருந்துச்சு. ஃபித்னா மிக கடுமையானதாக இருக்கிறது, கத்தல் செய்வதை, கொலை செய்வதை விட மிக கடுமையானது என்பதாக வந்துச்சு. இங்கே வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல், அதாவது ஃபித்னத்துல் முஸ்லிமி, முஸ்லீமுடைய குழப்பம், முஸ்லீமோ குழப்பம் ஏற்படுறது, அன் தீனிஹி அதாவது முஸ்லீமை அவனுடைய தீனை விட்டும் புறக்கணிக்க செய்து குழப்பத்தை ஏற்படுத்துது. ஃபித்னத்துல் முஸ்லிம்னா முஸ்லிம்களுக்கு ஏற்பட சோதனை, எதுல, அன் தீனிஹி அவனுடைய தீனுடைய விஷயத்துல. அப்போ அவனுடைய தீனுடைய விஷயத்துல தீனை புறக்கணிக்கும் அளவிற்கு, தீனை விட்டு வெளியேறும் அளவிற்கு முஸ்லீமுடைய விஷயத்தில் குழப்பம் ஏற்படுதல் என்பது, ஹத்தா எருத்தூஹு எந்த அளவுக்கு கொஞ்சம்னா அதை அவன் விட்டு விட்டு குஃப்ரின் பக்கம் அவர்களை திருப்பினான். ஹத்தா எருத்தூஹுனா அவர்களை முஸ்லீம்கள் என்னது திருப்பினார்கள், இலல் குஃப்ரி குஃப்ரின் பக்கம் திருப்பும் அளவிற்கு, பாத ஈமானி அவனுடைய ஈமானுக்கு பிறகு, அவன் ஈமான் கொண்டதற்கு பிறகு அவனை காஃபிரான நிலைக்கு தள்ளும் அளவிற்கு ஏற்படக்கூடிய ஃபித்னா அக்பரு மிக பெரியதாக இருக்கிறது. இந்த அல்லாஹ்விடத்துல மினல் கத்லி கொலை செய்வதை விட. அப்போ கொலை செய்வதை விட அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய ஒரு பாவம் எதுன்னு சொன்னா, ஒரு முஸ்லிமை அவனுடைய ஈமானை விட்டு, அவனுடைய தீனை விட்டு அவனை குழப்பம் ஏற்படுத்தி வெளியாக்குவது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அதை விட இதுதான் என்னது பெரிய பாவம், இவ்வாறு செய்வது மிகப்பெரிய ஃபித்னா, மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. இந்த இடத்துல முஸ்லீம்களை சத்துல் முஸ்லிமின்னா, அதாவது சத்துல் அன்சபில்லானா இஸ்லாத்தில் நுழைறதை விட்டும் தடுப்பதும் அதே போல சட்டம் தான். அப்போ இந்த இடத்துல ஃபித்னாங்கிறது ஷிர்க். அப்போ ஷிர்க் எப்படிப்பட்டது, அந்த ஷிர்க் அவங்க செஞ்சு கொண்டு இருக்காங்களே, அந்த ஷிர்க் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. இதை விட இந்த அம்ர் இப்னு ஹதரமி அவர்களை அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை சென்று என்ன செஞ்சாங்க, கொலை செஞ்சாங்களே, அப்துல்லா இப்னு ஜஹஷ்
ரலியல்லாஹுடைய படை சென்று போய் அங்க ஹதரமி அம்ர் இப்னு ஹதரமியை கொலை செய்ததை விட இவங்க ஷிர்க்க கொண்டு ஏவுறது இருக்குது, அது பெருசாக இருக்கு. அதுதான் பெரிய ஃபித்னாவாக இருக்கிறது. அதான் பெரிய ஃபித்னாவாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வெளியாக்குனது, சஹாபாக்களை வெளியாக்குறது, தீனை விட்டு அவர்களை என்ன செய்வது, புறக்கணிக்க செய்வது, இதுதான் மிகப்பெரிய ஃபித்னா. இதை விட அதில் அப்துல்லா பின் ஜஹஷ் ரதியல்லாஹு அவர்கள் போய் அந்த படையை வந்து என்ன செஞ்சாங்க, அம்ர் இப்னுல் ஹதரமியை கொலை செஞ்சாங்க. அம்ர் இப்னுல் ஹதரமியை கொலை செஞ்சாங்களே, அந்த கொலையை விட இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஃபித்னாக்கள், குழப்பங்கள் தான் மிகப்பெரியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா கூறி காண்பிக்கின்றான். அப்போ இது பெரிய ஃபித்னா கிடையாது. அசல் ஃபித்னா என்னது? அவர்கள் செய்யக்கூடிய ஃபித்னா தான். அதான் பாவத்தாலையும் சரி, தன் தண்டனையாலையும் மிகப்பெரிய ஃபித்னாவாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். இன்னும் அந்த காஃபிருடைய தன்மை எவ்வாறு இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு உங்களை வந்து விரும்புவாங்க, அவங்களை தீனை விட்டே புறக்கணிக்க சொல்றதுக்கு இந்த ஃபித்னாவுடைய ஃபித்னத்து அஷத் அக்பர் மினல் கத்லுங்கிற தொடர் அடிப்படையில் தீனை விட்டு வெளியாக்குறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்வாங்க, அதுக்காக என்னென்ன பாடுபடுவாங்க. அப்படி ஒருத்தர் நவுதுபில்லா அந்த மாதிரி போயிட்டு அது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை, அது எவ்வளோ பெரிய அவருக்கு முழு நிலை இந்த உலகத்திலே மறுமையிலும் பெரிய ஆபத்து என்பதை அடுத்த ஆயத்துகளில் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செஞ்சு உறுதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா நம்மை கபூல் செய்ய வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு அமல்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தீனிலே நாம் உறுதியாக இருப்பதற்கு, நம்முடைய மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருப்பதற்கு, அதாவது வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும் ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும், ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும் இன் இஸ்ததாஉ, அவர் முயற்சிப்பாங்க. வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும், உங்களிடம் போர் செய்து கொண்டே இருப்பார்கள். ஹத்தா யருத்தூக்கும், உங்களை திருப்பும் வரைக்கும், அன் தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை விட்டு உங்களை திருப்பிவிடும் அளவுக்கு, இன் இஸ்ததாஉ, அவர்களுக்கு சாத்தியம் ஏற்பட்டால், அவர்களால் முழுசா முடிந்து விட்டால் உங்களை உங்களுடைய மார்க்கத்தை விட்டு புறக்கணிக்க செய்து மற்ற அந்த குஃப்ரின் பக்கம் கொண்டு செல்வதற்காக வேண்டி அவர் உங்களிடம் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அதாவது வலா யஸாலூன ஜாஹிதீன ஃபீ கிதாலிக், உங்கள் சண்டையிலே அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஜாஹிதீன்னா எனது ஜாஹிதீன்னா அவர்கள் போர் செய்வதை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஹத்தா யுஈதுக்கும் இலல் குஃப்ரி வல்லலாலி, ஹத்தா யுஈதுக்கும்னா உங்களை திருப்பி கொண்டு செல்லும் வரை, இலல் குஃப்ரி குஃப்ரின் பக்கமும், வல்லலாலி வழிகேட்டு இன்னும் நிராகரிப்பின் பக்கம் உங்களை இழுத்து செல்லும் வரைக்கும் அவர்கள் சண்டையிட்டு கொண்டே இருப்பாங்க, விடமாட்டாங்க. இன் கதரு, அவர்கள் அதன் மீது சக்தி பெற்றால், அதன் மீது ஆற்றல் கொண்டால், அவர்கள் உங்களை வழிகேட்டு கொண்டு போறதுக்கு, உங்களை குஃப்ரில் தள்ளி விடுறதுக்காக வேண்டி முழுமையான முறையில முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க, அதுல பின்வாங்க மாட்டாங்க. இன் கதரு, அவர்கள் சக்தி பெற்றால். ஃபஹும் கைரு நாஸிஈன அன் குஃப்ரிஹிம் வ உத்வானிஹிம், ஃபஹும் அவர்கள் கைரு நாஸிஈன, அவர்கள் விடமாட்டாங்க, அவருடைய குஃப்ரை விட்டும் இன்னும் அவருடைய விரோதத்தன்மையை விட்டும் உங்களை கைரு நாஸினா, உங்களிடமிருந்து அவர்கள் நினைச்ச மாட்டாங்க, கலண்டவர்கள் கிடையாது. ஃபஹும் கைரு நாஸிஈனா, அவர்கள் என்னது குஃப்ர், அவருடைய குஃப்ரை விட்டும் அந்த மாதிரி விரோதத்தனத்தை விட்டும் நினைச்ச மாட்டாங்க, உங்களை விட மாட்டாங்க. கைரு நாசியன், ஃபஹும் கைரு நாசியன்னா அவர்கள் என்னது, அதாவது விட்டவர்கள் அல்ல, கலண்டவர்கள் அல்ல, அவர் விட்டு விட்டு போக மாட்டாங்க, குஃப்ரி குஃப்ரை விட்டு விட மாட்டாங்க. அதுவா நீங்கள் உங்களுடைய விரோதத்தனத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள், அதில் தொடர்ந்து கொண்டே இருப்பார், அதில் தொடர்ந்து கொண்டே இருப்பார் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். எனவே நீங்கள் தான் உங்கள் தீனில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உறுதிப்பாடோடு இருக்க வேண்டும், நிலைப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு மிகப்பெரிய இம்மையிலும் சரி மறுமையிலும் பெரும் பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏதேனும் முன்பின் முரணாக நடந்துவிட்டால் அதனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக ஆகிவிடும். நவுதுபில்லா, இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி. எனவே அல்லாஹு தஆலா ஈமானில் உறுதியை தர வேண்டும். மென்மேலும் அதாவது எல்லாவித குழப்பங்களை விட்டும் ஃபித்னாக்களை விட்டும், குறிப்பாக தீனில் ஏற்படக்கூடிய அனைத்து ஃபித்னாக்களை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் முழுமையாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே நிலை எல்லோரும் முஸ்லிமான நிலையிலே, முஸ்லிமான நிலையிலே, அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். எனவே நல்ல விஷயங்களுக்கு நம்ம ஆர்வமாக செயல்பட வேண்டும்.
கெட்ட விஷயங்கள் என்று தெரிந்து கொண்டால் அதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஃபித்னா ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தால் அதை விட்டு முழுக்க முழுக்க முழுமையாக தவிர்த்து கொள்வதுதான் நமக்கு பாதுகாப்பு. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த உண்மையான நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு தந்து அருள்புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.